ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனால் சூப்பரான டேஸ்டியான கேரளா பால் ஆப்பம் தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக வந்து கேரளா ஸ்டைல் இந்த பால் ஆப்பத்தை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு வந்து நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்டையும் அளந்துக்கோங்க. இப்போது அதே கப் அளவால் 1/4 கப் அளவுக்கு வந்து நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து உளுந்து அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி 1/4 கப் இருந்தால் போதும். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சிடலாம். இது குறைஞ்சது 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து அரைக்கிறதுக்கு வரும். நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நான் மிக்ஸி சாரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய அரிசிகளை சேர்த்துடலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து துருவிய தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூடயே 1 கப் அளவுக்கு வந்து சாதம் எடுத்துக்கிறேன், ரைஸு. இது பழைய சாதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வடிச்சிருந்த சாதம் எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். இதை அப்படியே வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் என்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற மாவுகளையுமே நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, தேங்காய் பால் தான் ஊற்றணும். தேங்காவை நல்லா வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கரெக்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்து இதை அரைச்சிடுறேன். தண்ணி எப்போவுமே சேர்க்கவே கூடாது, தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே வந்து நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அரிசிகளையுமே நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்பவுமே வந்து கொருன்னு இருக்கக்கூடாது. இட்லிக்கெல்லாம் எப்படி இருப்போமோ அதே பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது குறைஞ்சது 6 மணி நேரமாவது நல்லா வந்து பொங்கி வரணும். பாருங்கள், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. இது கூடயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதுக்காக நான் கொஞ்சோன்னு வந்து தேங்காய் பால் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அதாவது எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது கடாயில் நல்லா காஞ்சிடுச்சு, ஆப்ப கடாய். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கூடிய மாவை வந்து நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள், மாவு ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்துடுச்சு. ஓரங்களில் வந்து நல்லா வந்து கிரிப்ஸியாகவும் நடுப்பகுதி வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. பாருங்கள், டேஸ்டியான சுவையான கேரளா ஸ்பெஷல் பால் ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாகவும் வந்திருக்கு, அதே சமயம் நல்லா வந்து மொறுன்னு வந்திருக்கு. பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இதை வந்து தேங்காய் பாலோடு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.